வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா தினம் ஒரு தகவல். ஸோ தினம் ஒரு தகவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்துட்டு கோழி வந்துட்டு வெயில் தாங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி எல்லா வீடியோஸ்லேயுமே ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வந்து கோழி எப்படி வளர்க்கணும், என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஒரு சேனல்லையும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறதுல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான வந்துட்டு நீங்கள் கேள்வி, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கோ, என்ன சந்தேகம் இருக்கோ அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வந்து நான் அதுக்கான வீடியோ நான் போடுறேன். எப்படி வந்துட்டு நீங்கள் கோழி வளர்க்கணும், ஸோ என்னென்ன தீவனம் கொடுக்கலாம் வந்துட்டு, ஏன்னா வந்து லோ பட்ஜெட்டில், அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சைட்லேருந்து நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். எவ்ரிடே அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் கோழிக்கு வந்துட்டு தீவனம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நான் போடுறேன். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் போடுறேன். நம்மளோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள்லேருந்து கோழி வந்துட்டு பிறந்த முதல் நாள்லேருந்து நம்ம விற்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த கமெண்ட்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ சார்.